ஹலோ, தேங்க்யூ ஃபார் கனெக்டிங் வித் மீ வர்ச்சுவலி அகெயின். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாப்பிங் ஹால், அப்புறமா கொஞ்சம் ப்ராடக்ட் நான் எது யூஸ் பண்ணுறேனோ அதை பற்றியான ஒரு ரிவ்யூ மாதிரி தரப்போகிறேன். அண்ட் ஆக்சுவலி வாண்டட் டு கிவ் மை லைவ் வாய்ஸ் டு தி வீடியோ, பட் பேக்ரவுண்டில் ரொம்ப நாய்ஸியாக இருந்ததுனால ஐ குடன்ட் டூ இட். இப்போலாம் நான் ரொம்பவே இந்த க்ராக்கரி அப்புறமா ஹோம் டெக்கார் இதிலலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். வெஸ்ட் சைட் ஹேஸ் த பெஸ்ட் ஹோம் டெக்கோ கலெக்ஷன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அங்கே போகிறப்பெல்லாம் ஐல் பி திங்கிங் someday if I get my own house I should organize in this way. I guess everyone will be having that kind of thoughts. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு மிட் சைஸ்ட் பவுல் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணேன். கொஞ்சம் டவுட்டாக தான் ஆர்டர் போட்டேன், லைக் உடஞ்சி வருமா அப்படின்னு. ஆனால் இந்த பேக்கேஜிங் பார்த்தாலே தெரியும், லைக் தெர் இஸ் நோ வே தட் இட் கேன் பிரேக். அவ்வளோ நல்லா இருந்துச்சு, லைக் 10 on 10 பேக்கேஜிங். இது க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறமா இதில் கொஞ்சம் நல்லா ஹெவியாகவும் இருந்துச்சு, ஒரு டேமேஜும் இல்லை. பேக்கேஜிங்கை பார்த்து தான் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் ஆயிடுச்சு, லைக் இதுக்கப்புறமா நம்ம பயம் இல்லாமல் ஆர்டர் போடலான்னு. அப்புறமா இந்த இந்த மக்கு பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாகவே வந்திருந்தது. ஐ தாட் இது பென்கியூனா இல்லை டக்கான்னு கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு இது ஒரு டக். ஐ ரியலி லைக் திஸ். நான் உடைக்காமல் இருந்தாலே ரொம்ப பெரிய விஷயம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். அப்புறமா இது ஒரு உட்டன் பவுல், ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நான் ஏன் வாங்கினேன்னா, இந்த சாலடெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக இருந்தால் இட் வில் பி மோர் கம்ஃபர்டபுள். அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் எல்லாம் பண்ணேன். இந்த குர்த்தா 200 தான். இது நான் எங்கே வாங்கினேன்னா, ரஹேஜ் ஆர்கேடுன்னு பெங்களூரில் ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே உங்களுக்கு இந்த ஷார்ட் குர்த்தா செட், அப்புறமா இந்த வீட்டுக்கு போடுற மாதிரியான டிஷர்ட்ஸ், பேண்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இட்ஸ் வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இந்த ட்ரெஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கலர். இட்ஸ் லைக் ரஸ்டி ஆரேஞ்ச். முதல்ல எனக்கு இந்த ஆரேஞ்ச் கலரெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. வாட் ஐ லேர்ன்ட் இஸ், பிஃபோர் சேயிங் இந்த கலர் எனக்கு பிடிக்காது அது இதுன்னு, வி ஹாவ் டு ஜஸ்ட் ட்ரை இட் ஒன்ஸ். நம்ம போட்டு பார்த்தா தான் வில் கெட் டு நோ லைக் இந்த கலர் நம்மளுக்கு நல்லா இருக்குது அண்ட் இட் வில் ஆக்சுவலி என்ஹான்ஸ் யுவர் ஓவரால் லுக். அண்ட் ஐ யூஸ்வலி லைக் திஸ் ஸ்கேலாப் டிசைன். இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்கேலாப்ஸாக இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இது பேண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், ஆனால் பேண்ட் நல்லாவே தந்துருக்க மாட்டாங்க. பட் திஸ் ஹேட் அ குட் பேண்ட் டூ. அண்ட் திஸ் இஸ் மை ஃபேவரட் ப்ராடக்ட். இது வாங்கி நான் ஒரு 2 months ஆகிருக்கும். எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வின்ஸ்டனோட 3-in-1 ப்ளோ ப்ரஷ். ஆஃபர் எல்லாம் போய் ஐ காட் திஸ் ஃபார் 2.5K நினைக்கிறேன். அந்த பட்ஜெட்டுக்கு இந்த 3 டிஃப்ரெண்ட் வேரியேஷன் தந்தெல்லாம் ஓகே தான், ஒர்த்து தான். அப்புறமா இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நார்மல் ஏர் ட்ரையர். இதில் உங்களுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாட் செட் பண்ணிக்கலாம், லைக் லோ, மீடியம், ஹை, ஆன், ஆஃப். இந்த கர்லர் தான் எனக்கு பெரிய கன்ஃபியூஷனை, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. நான் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், ஆனால் எனக்கு அது சரியாக கேர்ள்ஸ் செட் ஆகலை. ஸோ நானே ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சி எப்படி சரியாக பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு அது காட்டுறேன். அப்புறமா இது நார்மல் ஒரு ப்ளோ ப்ரஷ் மாதிரி தந்துருந்தாங்க. இது நடுவில் வேறு கொஞ்சம் எனக்கு வேலை வந்துச்சு, அது வேறு கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இட்ஸ் வெரி போரிங் டு டூ ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆஃபீஸ் வேலையை விட்டு நீங்கள் வேறு எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ணாத மாதிரி இருக்கும். அண்ட் இந்த நெக்ஸ்ட்டு காட்ட போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ஐ ஜஸ்ட் தாட் ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணலான்னு. இஃப் யூ ஆர் மைக்ரேன் பேஷண்ட் லைக் மீ, லைக் இந்த பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் ஹெட் ஏக் ட்ரிகர் ஆகும்னா, யூ கேன் ட்ரை திஸ் பே வனிலா ஃப்ரம் விக்டோரியா சீக்ரெட். ரொம்பவே நல்லாயிருக்கு. இஃப் யூஆர் வனிலா பர்சன், லைக் உங்களுக்கு யூஸ்வலாகவே இந்த கார்மெட் மாதிரியான ஸ்மெல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா, யூ கேன் ட்ரை திஸ். அண்ட் நெக்ஸ்ட் இந்த லிப் க்ளாஸ்னால் ஃபே பியூட்டிலேருந்து வாங்கினேன். இதோட ஸ்டே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் சம்வேர் ஐ ஃபெல்ட் இட்ஸ் லைக் அ பீனட் பட்டர் டேஸ்ட். அப்புறமா அந்த வீடியோவில் போட்டுட்டு இருக்கிறது அந்த லிப் க்ளாஸ் தான். நெக்ஸ்ட் இந்த ரினியோட மிட் நைட் காஜல். இது ரொம்பவே ட்ரெண்டாக இருந்துச்சு, ஆனால் நான் அப்போல்லாம் வாங்கலை, இப்போ தான் கொஞ்சம் ஒரு ஃபியூ டேஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஒரு நல்ல ஸ்மூத் க்ளைடிங்காக நல்ல ஒரு ஜெட் பிளாக் கலரில் இருக்குது. அண்ட் ஃபியூ டேஸாக எனக்கு இந்த டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ ஐ ஸ்டார்டட் யூஸிங் திஸ் ஐ சிரம் ஃப்ரம் பியூட்டி ஆஃப் ஜசான். இது என்னோடய ஃப்ரெண்டோட ரெக்கமெண்டேஷன். அவள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா.
அவளுக்கு ரொம்பவே நல்லா எஃபெக்டிவாக இருந்ததுனால ஐ காட் சஜஷன் ஃப்ரம் ஹர். பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இட்ஸ் பீன் சம் 2 weeks சின்ஸ் ஐ யூஸ்ட். அவ்வளோவா எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆனால் இதெல்லாம் நம்ம 2 வாரத்துலலாம் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியாது. லைக் கொஞ்சம் மந்த்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு இது நிஜமாலே எஃபெக்டிவா இல்லையான்னு தெரியும். ஐ டோன்ட் நோ, இட் ஒர்க் ஃபார் மை ஃப்ரெண்ட். எனக்கு ஒர்க் ஆகுமா இல்லையான்ட்டு தெரியல. அண்ட் ஐ தாட் டு ஷோ யூ ஆல் அந்த கர்லரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஹேரை டீடாங்கிள் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஹேர் சிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த ராடை நான் ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, அந்த டிப் ஆஃப் த ஹேர் அங்கே வச்சுட்டு ஐ யூஸ் டு ரொட்டேட் இட் ஆல் ஓவர் த ராட். ஆக்சுவலாக அது ராங்கான வே. நீங்கள் அந்த டிப் ஆஃப் த ஹேரை வச்சு சும்மா இந்த மாதிரி ராடை சுற்றிட்டே போயிட்டு ஆன் பண்ணிக்கோங்க. லைக் ஸ்டார்டிங்கில் மீடியம் மோடில் வச்சுக்கோங்க. லைக் ரொம்ப ஹை வச்சா ஹீட் ஆகும். டூ மச் ஹீட் இஸ் நாட் குட் ஃபார் ஹேர். ஸோ மீடியமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 15 to 20 seconds வச்சாலே உங்களுக்கு கொஞ்சம் 2 to 3 hours ஸ்டே ஆகிற மாதிரி கேர்ள்ஸ் வரும். அப்புறமா ஸ்லோவாக உங்கள் ஹேரை ராட்லேருந்து ரிலீஸ் பண்ணுங்கள். ராட் கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும், கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேர்ள் கிடைக்கும். இது தெரியாமல் நான் இவ்வளோ நாளாக எதோ பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ தெரிஞ்சிச்சில்ல, இனிமேல் ஃபுல் கலக்கு தான். பட் ஹீட்டிங் டூல்ஸ் எல்லாம் நம்ம அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது ஹேருக்கு. இட் வில் டேமேஜ் யுவர் ஹேர். எப்போனா லைக் அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸை நான் காட்ட மறந்துட்டேன். இந்த டவ்வோட பாடி வாஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன் ரீசன்ட் டேஸ். ரொம்ப ஸ்கின்னை ட்ரை பண்ணாமல் ஸ்மூத்தாக வச்சுக்கிது. அந்த ஸ்மெல் இஸ் ஆல்சோ வெரி குட். அகெயின் என்னோடய ஃப்ரெண்டோட சஜஷன் கெமிஸ்ட் அட் ப்ளே பாடி வாஷ், அப்புறமா தி ஃபேஸ் ஷாப்போட ஃபேஸ் வாஷ். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.